ஹாய், இன்றைக்கி நம்ம நெக் விட்த் பார்க்க போகிறோம். ஓகேவா? எந்தெந்த சைஸ்க்கு எவ்வளோ நெக் விட்த் வச்சா கரெக்டாக இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 சைஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அந்த சைஸை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வைக்கலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்மால் சைஸ், நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ், அடுத்து லார்ஜ். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸ்மால் சைஸ்னால் அப்பர் பாடி நம்மளுக்கு மேலே 31 இன்ச் ஆர் பிலோ அது கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாமே ஸ்மால் சைஸில் வந்துடுவாங்க. இப்போ மீடியம்னா அப்பர் பாடி 32 இன்ச்சஸ் டு 39 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாமே மீடியம் சைஸில் வந்துடுவாங்க. லார்ஜ் சைஸ் பார்த்திங்கன்னா அப்பர் பாடி 40 இன்ச் ஆர் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே லார்ஜ் சைஸில் வந்துடுவாங்க. இது 3 மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக் வித்து எந்தெந்த சைஸ்க்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா, இப்போ ஸ்மால் சைஸ்க்கு 2.5 இன்ச்சஸ் டு 2.75 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் நெக் வித் கொடுக்கலாம். இப்போ மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.75 இன்ச்சஸ்லேருந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். லார்ஜ் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் டு 3.25 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் நெக் வித்து கொடுக்கலாம். அதாவது இந்த நெக் வித்துன்றது பார்த்தீங்கன்னா இது ஃபோல்டட் சைட், இது மேலே. ஓகேவா? இப்போது இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு அடுத்து தான் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணுவோம். ஸோ இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.